லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸ்ல இந்த 25வது வீடியோவுல இந்த சேனல்ல நெவர் நியூ ஃபேக்ட் சீசனா வெளியான 66, 67 மற்றும் 68வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. நிண்டெண்டோ கேம் உருவாக்கப்பட்ட போது அமெரிக்காவோட 38 மாகாணங்கள்ல மட்டுமே இருந்துச்சு. சூப்பர் மரியோ மற்றும் போகிமேன் அப்படிங்கிற பிரபலமான வீடியோ கேம்களை உருவாக்கிய நிண்டெண்டோ நிறுவனம் 1889ல உருவாக்கப்பட்ட போது அமெரிக்க மாநிலங்கள்ல மட்டுமே நிறுவப்பட்டுச்சு. இந்த நிண்டெண்டோ நிறுவனம் முதன்முதலாக துவங்கப்பட்ட போது கையாலேயே தயாரிச்ச ஹனாகுடா விளையாட்டு அட்டைகளை தயாரிச்சது. ஃபார்ச்சூன் குக்கீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஸ்நாக்ஸ் இதுவரைக்கும் சீனாவுல தான் உருவாச்சுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையிலேயே அமெரிக்காவுல இருக்கிற கலிபோர்னியாவுல உருவாச்சு. அதாவது 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயும் 20ஆம் நூற்றாண்டோட முதற்பகுதியிலேயும் இந்த கலிபோர்னியாவுல குடியேறிய ஜப்பானியர்களால இது உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கருதப்படுது. 1890 மற்றும் 1900ஓட முதற்பகுதியில சான் பிரான்சிஸ்கோவுல இருக்கிற ஒரு ஜப்பானிய தேயிலை தோட்டத்துல இந்த குக்கீஸ்களோட முதல் பதிப்பு மகோடோ ஹகிவாரா அப்படிங்கிறவர் தான் முதலா தயாரிச்சாருன்னு சொல்லப்படுது. கார்ல்பெர்க் லேபரட்டரியில வேதியியல் இயக்குனராக பணியாற்றிய சோரன்சன் அவர்கள் கார்ல்ஸ்பெர்க் ப்ரூவரியுடன் சேர்ந்துதான் ஒரு கரைசல்ல அமிலத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையோ அல்லது அந்த கரைசலோட அடிப்படை தன்மையை அளவிடுற pH அளவை கண்டுபிடிச்சாங்க. 1909ஆம் ஆண்டுல மதுபான ஆய்வகமான இந்த லேபரட்டரியில சிறந்த புரதங்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் என்சைம்களை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போதுதான் இந்த அளவீட்டை கண்டுபிடிச்சாங்க. வாசனை திரவியங்கள்ல இந்த ஸ்பெர்ம் திமிங்கலத்தோட வாந்தி தான் பயன்படுத்தப்படுதுன்னு பலர் சொல்றாங்க. அது உண்மையில்ல. சென்று சொல்லப்படுற பல வாசனை திரவியங்கள்ல ஸ்பெர்ம் திமிங்கலங்களோட உடம்புல இருந்து வெளிவர்ற மெழுகு போல சுரக்குற ஒரு வகையான பொருள்ல மிகச் சிறிய அளவுல வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறாங்க. அதுவும் இது பெருமளவுல பயன்படுத்துறதில்ல. இந்த மெழுகு போல இருக்கிற இந்த பொருளோட வாசனை கவரத்தக்கதா இருக்கிறதால ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் சென்ட் தயாரிக்க உபயோகப்படுத்துறாங்க. ஜெல்லி மீன்கள் அனைத்தோட உடலும் ஏறக்குறைய 95% நீரால ஆனது. ஏறக்குறைய 5% மட்டும் ஜெல்லி போன்ற ஒரு திடப்பொருளாலேயும் மீதி 95% நீரால ஆனதுதான் இந்த ஜெல்லி மீன்கள். எளிய முதுகெலும்பில்லாத உயிரினமான இது தடிமனான மீசோக்லியா அப்படிங்கிற வெளிப்புற அடுக்கு, அதுக்கு அடுத்தபடியா மீள்தன்மை கொண்ட ஜெல்லி போன்ற அடுக்கும் உட்புறம் காஸ்ட்ரோடர்மிஸ் அப்படிங்கிற அடுக்குன்னு 3 முக்கிய அடுக்கா இருக்கிற இந்த ஜெல்லி மீனனோட உடல்ல ஒரு அடிப்படை நரம்பு மண்டலமும் வாசனை மற்றும் ஒளியை கண்டுபிடிக்கிற ஒரு வகையான அமைப்பு மட்டுமே கொண்டுள்ளது. கருக்கியா பார்னெசி போன்ற சில விஷ ஜெல்லி மீன்கள் இருந்தாலும் மற்ற பெரும்பான்மையான ஜெல்லி மீன்கள் மனிதர்களுக்கு சில உபாதைகளை மட்டுமே ஏற்படுத்துபவையா இருக்குது. இங்கிலாந்து ராணியான குயின் எலிசபெத் அவர்கள் யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கும் போது தனது கைப்பையை ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு மாற்றினா ராணி அவருடனான பேச்சை நிறுத்த விரும்புகிறாரு அப்படின்னு பிரபல மிரர் பத்திரிகை எழுத்தாளர் கிறிஸ்டன் மெயின்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குயின் எலிசபெத் அவர்கள் கைப்பையை தரையில் வைத்துவிட்டால் உடனடியாக அந்த பேச்சை நிறுத்த விரும்புவதாக அர்த்தம். இன்னைக்கு இந்த மவுண்டைன் டியூ அப்படிங்கிறது சோடா ஃபூவல் ஃபீட் அப்படிங்கிற தடகள வீரர்களுக்கு உற்சாகமளிக்கிற பானமாக, கார்ன் அப்படிங்கிற சோளச் சிறப்போட இனிப்புக்காக கரும்பு சாரோட சேர்த்து கார்பனேட் நீர் கலந்து சோடா போன்று வழங்கப்படுற ஒரு குளிர்பானம். அதாவது வீடுகளிலேயே தயாரிக்கப்படுற விஸ்கி அல்லது போய்டின் அப்படிங்கிற மதுபானத்தை குறிக்கிற மூன்ஷைன் அப்படிங்கிற பானத்தோட லோக்கல் ஸ்லாங் தான் இந்த மவுண்டைன் டியூ அப்படிங்கிற வார்த்தை. விண்வெளியில ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிற ஈர்ப்பு விசை இல்லாம காத்துல மிதக்குறதுக்கு ஏதுவா இருக்கிறதுக்காக நாசா நிறுவனம் பூமியிலேயே அதற்கான பயிற்சிகளை விண்வெளி வீரர்களுக்கு தருது. அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த ஃபாலிங் கேட் அப்படிங்கிற நிகழ்வு. பூனைகள் எவ்வளோ உயரத்தில இருந்து கீழே விழுந்தாலும் அதோட கால்கள் தான் பூமியில தொடும். அதே மாதிரி ஈர்ப்பு விசை இல்லாம தொடர்ந்து கீழே விழறாதிரி இருக்கிற காத்துலேயே மிதக்கிற இந்த சூழலை சமாளிக்கிறதுக்காக பயிற்சி கொடுக்கறதுனால தான் இதுக்கு ஃபாலிங் கேட் அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. கலிபோர்னியாவுல தான் 5000 வருஷத்துக்கு முந்தைய மரம் ஒன்னு இருக்குது. ஏறக்குறைய 5069 ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாகி இன்னைக்கு உயிரோட இருக்கிற பினஸ் லாங்கேவா அப்படிங்கிற இந்த மரம் பிரிஸ்டில்கோன் பைன் மரத்தோட வகையை சார்ந்தது. இந்த மரம் கலிபோர்னியா, நவாடாவுல இருக்கிற ஒயிட் மவுண்டெயின்ல இருக்குது. இது இந்த நவாடாவோட மாநில மரமாவும் கருதப்படுது. ஜப்பானில் நாரா நகரத்துல காட்டுமான்கள் அதிகளவுல காணப்படுதுங்க. அதனால இந்த நகரத்துல சிகா மான்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காட்டுமான்கள் பப்ளிக்காவே அலைஞ்சு திரியறத பார்க்க முடியும். ஒரு இத்தாலிய இசைக்குழு ஒரு தடவை ஸ்டேஜ்ல பாடலை இசைக்கிறதுக்கு பதிலா ஸ்பெகட்டி சுமச்சு சாப்பிட்டாங்க.
1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி இந்தாலிய நகைச்சுவை பங்க் இசைக்குழுவான ஸ்டியன்டோஸ் தங்களோட மேடையில ஒரு சமையலறை, ஒரு மேஜை, ஒரு டிவி மற்றும் ஒரு குளிர்சாதன பெட்டிய கொண்டு வந்து வச்சு அங்கேயே ஸ்பெகட்டிய சமைச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப பசியா இருக்கிற நேரங்கள்ல மரங்கொத்தி பறவைகள் மூளைய கூட உணவா உட்கொள்ளும். இதுக்கான வீடியோ ஆதாரங்கள் கூட இருக்குது. மரங்கொத்திகள் நீண்ட நேரம் உணவில்லாம இருந்து ரொம்பவும் பசியா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற குட்டி பறவைகளை கீழே தள்ளி அதோட பின்மண்டையில தன்னோட அலகால குத்தி அதோட மூளையை கூட சாப்பிடும். பல இடங்கள்ல வீரர்கள் குதிரை மேல உட்கார்ந்த மாதிரியான சிலைகளை பார்த்திருப்போம். இந்த குதிரைகள் தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் காத்துல தூக்கி இருக்கிற மாதிரி சிலை வடிவமைச்சிருந்தா அந்த வீரர் போரிலேயே வீரமரணம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னும், குதிரை ஒரு முன்னங்கால தூக்கி இருந்தா அந்த வீரர் போரில் விழுப்புண் அடைந்து பின்னர் இறந்திருப்பார் அப்படின்னும், 2 முன்னங்கால்களும் தரையில இருந்தா அந்த வீரர் போர்ல இல்லாம இயற்கையா இறந்திருக்காருன்னு அர்த்தம். இது சிலை செய்வங்களோட விதிமுறையாவோ அப்படிதான் உருவாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு சான்றும் சரியா குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் உலகத்தோட பல பாரம்பரிய நகர்ப்புற மித்தாக இந்த செய்தி உலவுது. இந்த மாதிரியான சிலைகளை பார்க்கும்போது அந்த வீரரோட வரலாற்று ஆய்வு செஞ்சு இந்த சிலை பத்தின இந்த கதை உண்மைதானான்னு செக் பண்ணுவோம். ஆஸ்திரேலியாவுல வாழ ஒரு பறவை வேணும்னே காட்டுதீயை மூட்டுதுங்க. வடக்கு ஆஸ்திரேலியாவுல பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் ஃபயர்ஹாக்ஸ் அப்படிங்கிற பிளாக் கைட், விஷிலிங் கைட் மற்றும் பிரவுன் ஃபால்கன் அப்படிங்கிற சில பறவை இனங்கள் காட்டுத்தீ உருவாகுறத பெரிதளவுல ஊக்குவிக்குது. சிலர் இந்த காட்டுத்தீய உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த பறவைகள் தங்களோட நெருப்பு இருக்கிற குச்சிகளை தன்னோட எடுத்துட்டு போய் காடுகள்ல நெருப்பு வைக்குதுங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது எப்படினாலும் இந்த காட்டுத்தீ பரவும் போது அந்த தீக்கு பயந்து வெளியே ஓடிவர்ற விலங்குகளை வேட்டையாடி தங்களோட இரையா ஆக்கி சாப்பிடுதுங்க. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 25வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.